ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பங்குனி உத்தரத்தை ஒட்டி மதுரை காந்தி மியூசியம் பூங்கா முருகன் கோயில் அருகில் மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் மூலம் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த சமூக சேவகர் நெல்லை பாலு மதுரையின் அட்சய பாத்திரம் என்ற டிரஸ்ட் ஒன்றை உருவாக்கி வருகிறார். ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் வறியறவர்களுக்கு பசியை ஆற்றும் வகையில் ஈடுபட்டு உள்ளார். தினமும் உணவு வழங்கி வரும் அவர் அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் அதிக மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். அதன்படி பங்குனி உத்தரத்தை ஒட்டி மதுரை காந்தி மியூசியம் பூங்கா முருகன் கோயில் அருகில் பக்தர்களுக்கு உணவு வழங்கி பசியை போக்கினார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அறங்காவலர் சண்முக சுந்தரம், காந்தி மியூசியம் செயலாளர் நந்தாராவ், முன்னாள் உதவி போலீஸ் கமிஷனர் கணேசன், பூங்கா முருகன் கோயில் மேலாளர் குமரேசன் ஆகியோர் இணைந்து உணவுகளை வழங்கினர். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள். மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பு கொரோனா 2வது அலையின் போது தொடங்க பெற்று இன்றைக்கு 1450 நாட்கள் வரை தொடர்ச்சியாக ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொது மருத்துவமனைகளில் தினந்தோறும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய நல்ல நாள், இந்த நாள் இனிய நாள் என்பது போல இன்றைக்கும் நாளைக்கும் வழக்கம் போல இருக்கிற 300 பேர் தவிர்த்து மேலும் 500 பேருக்கு 800 பேருக்கு இன்றைக்கு மதிய உணவு பங்குனி உத்தரத்தை ஒட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு அட்சய பாத்திரம் மூலம் வழங்குகிற உணவை பங்குனி உத்தரம் என்பதனாலே அது ஒரு பிரசாதமாகவே பெற்று சென்றார்கள். உண்மையிலே இந்த நாள் இனிய நாள் என்பது போல வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றும் சொன்னான். அந்த அடிப்படையில் தினந்தோறும் மதுரை முழுக்க 10 கிலோமீட்டர் வரை காரிலே சென்று ஒரு டப்பாவிலே போட்டு வயிறார உணவினை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம்.